புதுச்சேரி சிறுமி கொலைக்கு நீதி கேட்டும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு மத்தியில் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்தனர். அப்போது திறந்திருந்த ஒரு சில கடைகளை மூடுமாறு அறிவுறுத்தினர். இவர்கள் அண்ணா சிலை அருகே வந்தபோது சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அன்பழகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை காவலர்கள் கைது செய்தனர். துணை போகும் புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். காவல்துறையை கண்டிக்கிறோம். வேண்டும் 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 ஆர்த்தி படுகொலைக்கு நீதி வேண்டும். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், சிறுமி கொலைக்கு காரணமானவர்கள் அனைவரும் கடுமையான தண்டனை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு இது. இதுல கூட இந்த புதுச்சேரி அரசு இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த மரணத்துக்கு உரிய அதிகபட்சமான தண்டனையை அரசு பெற்று தர வேண்டும். அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு உரிய நீதி வேண்டும். இதுல ஆளக்கூடிய இந்த அரசு இந்த போதைப் பொருள் விற்பனையை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை நேர்மையா எடுக்கலன்னா மறுபடியும் நாங்க எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளருடைய அனுமதி பெற்று மாநில தழுவிய அளவுல மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்.